அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான சகர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சகருக்கு ஒரு ஷூட் இருந்தது வெளியில். நம்ம நூரி மெஸ் நெல்பேட்டையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐரிமீன் குழம்புக்கு ரொம்பவே ஃபேமஸ். அங்கே தான் ஷூட்டுக்காக போயிருக்கோம். எல்லா வருஷமே நூரி மெஸ்ஸில் வந்து சகர் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 2:30 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஸ்பாட்டுக்கும் வந்தாச்சு. இந்த ஷூட்டு நிறைய பேர் நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாங்கள் வெளியூர்லேருந்து மதுரை வந்திருக்கோம், பெஸ்ட்டாக சகர் சாப்பாடு எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்து போடுவோன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துருந்தோம். 2:30 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பி 3 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. 3 மணிக்கே இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களை வீட்டில் மாமிகிட்ட விட்டுட்டு வந்திருந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் அது கூடவே கேமரா டீமும் வந்திருந்தாங்க. அவங்கள வேற நைட்டில் ஷூட் எடுக்கணும், 2 மணிக்கெலாம் கிளம்பி வாங்கன்னு அவங்களாம் கிளம்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. சாப்பாடு நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டல் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் வீடியோ எடுக்க போகும்போது சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு மூஞ்சியில் அடிச்சிடும். அப்படிலாம் வந்து ஃபுல்லாலாம் சாப்பிடவே முடியாது. அந்த ஒரு பைட்டு வீடியோவுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த ஒரு பைட் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம டீம் எல்லோரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதை நான் அதுக்கு மேலே எனக்கு அந்த ஒரு பைட்டே ஃபுல்லாயிரும். அடுத்ததை நான் தொடக்கூட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். என் இலையில் இருக்கிறதே என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க நிறைய டைம். என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாமல் வச்சுருவேன். அப்புறம் போகிற வழியில் டீ காஃபி குடிக்கணும்னு எல்லாரும் சொல்லவும் பிடிஆரில் நிப்பாட்டினோம். எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் அப்படின்னும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் காருக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நோன்பு வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் தான், ஆனால் எல்லா ஐட்டமும் சாப்பிடும்போது கண்டிப்பாக அதுவே ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அந்த பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கும் சேர்ந்து தூங்கணும் தான் இருந்தது. சரி வந்ததும் ஃபஜர் மட்டும் தொழுதுட்டு அப்படியே படுத்தாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு ஒரே ஆட்டம் தான் 2 பேரும். ஏன்னா லீவ் இன்னைக்கு ஸ்கூலு, அதனால் பயங்கரமான ஆட்டமாக இருந்தது. அந்த அவார்டில் என்னோடய ஃபோட்டோ இருக்கான், அதனால் வச்சு என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன் அம்மா அப்படின்னு. 2 நாளாக நானும் ஊருக்கு போயிருந்தேன். இவங்களும் ஸ்கூல்லாம் போயிட்டாங்க, அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. சரி இன்னைக்கு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவங்களும் ஜாலியாக கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லீவுன்றனால ஐதானையும் நான் எனக்கு அனுப்பலை. ஜரார் வீட்டில் இருக்கிறனால ஐதானும் வீட்டிலே இருக்கட்டும்னு ப்ளே ஸ்கூல் அவனை அனுப்பலை. வீட்டில் தான் இருந்தான் அன்றைக்கி ஃபுல் டே. சரியான சேட்டை. நார்மலாக ஸ்கூல் போகும்போது ஒரு சேட்டை பண்ணுறாங்கன்னா லீவில் இருக்கும்போது அது 10 மடங்கு அதிகமாக பண்ணுவானுங்க 2 பேருமே. ரமதான் வருதுன்னு அப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் போர்வை பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். ஐதான் சுச்சா போய் வச்சுட்டான். இன்றைக்கும் துவைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. இந்த தடவை ரமதானுக்கு ப்ரிப்ரேஷன் கூட ஒழுங்காக பண்ணலை நான். ஏன்னா எனக்கு டைமே இல்லை, ஃபுல்லாகவே வெளியூர் சுற்றிட்டு இருந்தோமா. அதனால் வந்துட்டு ஊருக்கு வந்து கரெக்டாக ரமதான் அன்னைக்கு ஃபஸ்ட் நோம்பு வச்சுருக்கும் போது தான் சரி ஓகே இன்றைக்கி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு அந்த வேலை பார்க்குறதுக்காக வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு டிமார்ட் வந்திருந்தோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். வெளியில் அலைஞ்சு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோ ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். இந்த ப்ராடக்ட் பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வாஷில் 100% நேச்சுரலி டிரைவ்டு நீம் தான். முழுக்கவே வேப்பலன்றனால இதில் அதிகமான அளவில் பவர்ஃபுல்லான ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது. 99.9% பிம்பிளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை இது கொள்ளுது. இதில் இருக்க இந்த ஜென்டில் கிளென்சரை இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் பிம்பிள்ஸை கிளியர் பண்ணுறதுக்காகவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் சோப் ஃப்ரீ அண்ட் பேராபென் ஃப்ரீ. இப்போ இந்த சூப்பர் ப்ராடக்ட்டை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லட்டுமா? ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜென்டலாக மசாஜ் பண்ணணும் சர்க்குலர் மோஷனில். ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் கழுவிடலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம், பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா. இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின்னோட pH லெவலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் 150 ml ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, ஹிமாலயாவோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிருங்க. வீட்டுக்கு வந்தது பயங்கரமான டயர்டாக இருந்தது. சரி படுத்தோன்னா தூங்கிடுவோன்ட்டு தொழுகையை முடிச்சிடலான்னு முதல்ல தொழுகையை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்ட்டு தான். நான் இஃப்தார் டைமுக்கு தான் எழுந்திரிச்சேன், அந்த அசர் தொழுகிற டைமுக்கு தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா அதுக்கப்புறமா ரெஸ்ட்டை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அசரு, இஃப்தாரு, மஹ்ரிபு அப்படியே ஓடிடும் திராவியான்னு. ஸோ நைட்டு தான் திரும்ப படுக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ ஆல்ரெடி நான் மினி விலாகாக போட்டிருக்கேன். அதோட ஃபுல் விலாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜரார் குலாப் ஜாமுன் கேட்டிருந்தான், அதனால் அவனுக்காக வேண்டி தான் ஃபர்ஸ்ட் டே ஏதாவது ஸ்வீட் பண்ணுன்றதுக்காக குலாப் ஜாமுன் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷர்பத்துமே செம்பருத்தி பூவில்
போடலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் நிறைய செம்பருத்தி பூ வளர்ந்துருந்தது. அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த இதழ் மட்டும் இருக்குல்ல அதை வச்சு மட்டும்தான் போட போகிறோம். நானும் செம்பருத்தி பூ பறித்து தரேன்னு அவன் ஒரு 4-5 பறிச்சான். நான் ஒரு 4-5 பறிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாதாம் பிசினை ஊற வச்சுட்டு அப்படியே சப்ஜா சீட்ஸையும் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், இது எல்லாமே நான் இன்றைக்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஜாலியாக 15 நாளைக்கு ரிலாக்ஸ்டாக போகும் ரமதான். ஆனால் இப்போ ரொம்ப அறக்க பறக்க பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே. ஜாமுன்னு அப்போ தான் அந்த ஜீராவில் போட்டேன். எனக்கு உடனே வேணும் அப்படின்னு கேட்டு இவர் ஜாமுன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடில் தண்ணி காய வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ சர்பத் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த தண்ணியில் இதழ்கள் போட்டாச்சு. அது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சிம்பிள் அண்ட் க்ரீமியான சிக்கன் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீமு மயோ இதெல்லாம் போட்டு அது ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் வாழைக்காய் பஜ்ஜி. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பண்ணோம்ல அந்த சாண்ட்விச், அதில் ப்ரெட்டோட கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கார்னர்ஸ்லாம் எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் போட்டு ப்ரெட்டு பஜ்ஜியும் போட்டிருந்தேன். ஒரு சைடில் குட்டி குட்டி வாழைக்காவாக இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது பஜ்ஜி, சூப்பராக சாப்பிட்றது. சிக்கன் சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு இதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. எப்போ பண்ணணுன்னாலும் ஈஸியாக அண்ட் பிடிச்ச மாதிரி பண்ணோம் இந்த ரெசிபி தான் பண்ணுவேன். இப்போ இன்னொரு சைடில் இந்த ஷர்பத் போடுறதுக்கு ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் கொஞ்சம் சேர்த்துட்டு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் நார்மல் நன்னாரி ஷர்பத் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த செம்பருத்தி பூ போட்டு அந்த தண்ணியை ஊற்றி லெமன் ஜூஸ் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான சர்பத் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இஃப்தார் டைம் வந்துருச்சு. நோம்பு கஞ்சியை ஊற்றியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. குலாப் ஜாமுனு, டேட்ஸு, அப்புறம் அந்த சாண்ட்விட்சு, ப்ரெட்டு, வாழைக்கால போட்ட பஜ்ஜி, அப்புறம் ஷர்பத்து, நோம்பு கஞ்சின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு நோம்பு நல்லபடியாக முடிச்சாச்சு. உங்களோட ஃபஸ்ட் நோம்பு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் என்னோடய வீடியோஸை வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக நிறைய டைம் இருக்கும். இஃப்தார் சகர் விலாக்னு போட்டுகிட்டே இருப்பேன். நானே இப்போ என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஆஹா, நம்ம எவ்வளோ ஜாலியாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி டைம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. என்ன பண்ணுறது, டைமே இருக்க மாட்டேங்குது. இந்த பசங்களை வச்சுக்கிட்டு சேட்டை பயங்கரமான சேட்டையாக இருக்குது. அப்புறம் அந்த சிக்கன் சாண்ட்விட்சுக்காக வாங்கியிருந்தேன்ல அதை போட்டு கிரேவி பண்ணிவிட்டு அடுத்து மறுநாள் சகருக்கு வந்து சப்பாத்தி வச்சு முடிச்சு விட்ருவோன்னு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படினாலும் ஃபுல்லாக அலைச்சல் இருக்க போகுது. அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெல்தி ட்ரிங்க், நல்லா எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரிங்க்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சகருக்கு. வாழைப்பழம், அது கூடவே டேட்ஸு, நட்ஸ் எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் அரைச்சி அந்த ஸ்மூத்தியையும் சேர்த்து குடிச்சாச்சு சகருக்கு. நல்லா இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி டயர்ட் ஆகாது. சகர் இஃப்தாருக்குலாம் நீங்கள் என்ன மெனு பிளான் பண்ணுறீங்கன்னு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். அண்ட் ரியலி சாரி இவ்வளோ லேட்டாக இந்த வீடியோ போட்டதுக்கு. அதே மாதிரி இனி 2-3 வீடியோஸ் நான் ஆல்ரெடி எடுத்து எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கண்டிப்பாக வரும். ஈத் விலாகுமே ரொம்ப சிறப்பாக பிளான் பண்ணுவோம். பை பை, அடுத்த விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.